தேவனுக்கே துதி கனமையுமே உண்டாவதாக அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கிரம ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வருகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் மீண்டுமாக சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். அதுல 119ஆம் சங்கீதம் 161 முதல் 168 வரை நாம் தியானிக்க போகிறோம். இதன் பொருள் நேர்மையான ஒன்றை உறுதியாய் பற்றி கொள்வது. இந்த சங்கீதத்தை மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 161ஆம் வசனம் சங்கீதக்காரனின் துன்பம். 162ஆம் சங்கீதம் சங்கீதக்காரனின் 162ஆம் வசனம் சங்கீதக்காரனின் இன்பம். 163 முதல் 168 வரை சங்கீதக்காரனின் நேசம். தாவீது முதலாவது வசனத்தை பார்க்கும்போது 161ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. சங்கீதக்காரனின் அங்கே பார்க்கிறோம், தாவீதுக்கு சொந்த மாமா சவுலிடம் இருந்து வந்த துன்பம். காரணம் இல்லாமல் தாவீதை துன்பப்படுத்தினவர்கள் அநேகர். ஆனாலும் தாவீது ஒரு காரியத்தில் உறுதியாய் இருந்தார். என்ன நடந்தாலும் சரி, என் இருதயம் ஆண்டவருக்குத்தான் பயப்படும் என்று சொல்லி, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற துன்பங்களை கண்டு துவண்டு விடாதீர்கள். தேவனுக்கு பயப்படுகிறதே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே நமக்கு தெரியும். 1 சாமுவேல் தாவீதின் துன்பத்திலே தேவன் அவனுக்கு நீதி செய்தார். 1 சாமுவேல் 24 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கிறேன். சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்கிற மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டீர். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டது. உம்மை நோக்கி கொண்டு போட வேண்டாம் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றேன். என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரு. உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பு துரோகம் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். பாருங்க, சவுலின் நிமித்தமாக வருகிற துன்பங்கள், இப்படி அநேக துன்பங்களை தாவீது கண்டார். பிரியமானவர், இரண்டாவதாக தாவீது வசனம் சொல்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 162ஆம் வசனத்துல, மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தைகள் மேல். கொள்ளையடிச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான், அதே மாதிரி உடைய வார்த்தையிலே நான் மகிழ்கிறேன். வார்த்தையிலே மகிழ்கிறேன். 163 163 165 167 தாவீதின் நேசம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரன் தாவீதின் நேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 160 பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன். 165ஆம் சங்கீதம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. லவ் வேர்ட் ஆஃப் காட், God will give you peace. மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அது மாத்திரமல்ல, 167ஆம் வசனத்துல, என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். பாருங்க, வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறார் தாவீது. உமது கட்டளைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ.